மாவட்டம் பொன்னமராவதி, திருமயம் உள்ளிட்ட தாலுகாக்களில் உள்ள கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் 75க்கும் மேற்பட்டோர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் டாக் டிவியின் புதிய தொழில்நுட்பத்துடன் HD செட்டாப் பாக்ஸ் மற்றும் புதிய SD செட்டாப் பாக்ஸ் விநியோகம் தொடர்பாகவும் பங்குதாரர்களாக பங்கு பெறுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியில் உள்ள வெள்ளக்குடி, தென்புலியூர், மேப்பளம், கீழப்புலியூர், பொருக்கமேடு, மேலப்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் திருவாரூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக அளிக்குமாறு தெரிவித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவாரூர் நகராட்சியோட இணைக்கிற ஒரு உத்தரவை தமிழக அரசு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த உத்தரவு எங்கள் ஊராட்சியை நகராட்சியோடு இணைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் சாலை மறியலை இன்னைக்கு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த உத்தரவுங்கிறது ஒரு நகராட்சியை ஊராட்சியை ஒரு முதல் டைமாக கணக்கெடுத்து அந்த கணக்கெடுப்பின்படி ஊராட்சியை இணைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் இது ஒரு மாபெரும் சாலை மறியலை வச்சு இன்னைக்கு சாலை மறியல் நடத்திருக்கிறோம். இதை அரசு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எழுத்துப்பூர்வமாக இதை நீங்கள் அனுப்பும் பட்சத்தில் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்த கட்ட போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக இனிமேல் எடுக்க உள்ளோம். அதன் மூலம் அரசுக்கு மேலும் நாங்கள் கோரிக்கையை வைத்து நகராட்சி இணைப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு அண்ணாநகர் பகுதியில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லை எனவும், குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு சாலைகளில் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ள நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கச்சேரி சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஜவஹர் மைதானம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் MP லிங்கம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பொங்கல் தொகுப்புடன் ₹1000 வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அரசு ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை அறிவித்துள்ள அரசு பாமர மக்களுக்கு ஏன் ஊக்கத்தொகை வழங்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோவிலாங்குளத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையம் மற்றும் மண்டல ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் பருவநிலை மாற்றமும் வேளாண் உற்பத்தியும் என்ற தலைப்பில் வேளாண்மை துறையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், காட்டுப்பன்றிகளை துப்பாக்கியால் சுட்டுப் பிடிக்கக்கூடிய சட்டம் கொண்டுவரப்படும் எனவும், அந்த சட்டம் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும், விரைவில் அதற்குரிய பதில் கிடைக்கும் என்றும் பேசினார். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள நாச்சனம்பட்டியைச் சேர்ந்த ராஜேஷ் பேக்கரி கடை நடத்தி வரும் நிலையில் கடைக்கு வந்த காடையாம்பட்டியைச் சேர்ந்த வெங்கடாச்சலம், வீராசாமி ஆகிய இருவரும் நாங்கள் இந்த ஏரியா ரவுடிகள் எனவும் மாதம் மாதம் ₹2000 மாமூல் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். பணம் தர மறுத்த கடை ஊழியர்கள் மற்றும் ராஜேஷை கோபமடைந்த இருவரும் கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தீவட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து 2 பேரையும் கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ஒன்றியத்தில் உள்ள அமரகுந்தியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆடு, கோழி, மீன், முட்டை என தடபுடல் அசைவ விருந்து நடந்துள்ளது. அமரகுந்தி ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலம் முடிவதை கொண்டாடும் வகையில் இந்த விருந்து நடந்ததாக கூறப்படும் நிலையில் பள்ளிக்குள் விருந்து வைக்க அனுமதிக்கலாமா, பள்ளியில் விருந்து வைத்து விழா கொண்டாடலாமா என்று சமூக நல ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி புகார் தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் முரசொலிமாறன் மேம்பாலத்துக்கு அருகிலுள்ள புதர் பகுதியில் துணியால் சுற்றிய நிலையில் பிறந்து 3 மாதங்களே ஆன பெண் குழந்தை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்று பார்த்து குழந்தையை மீட்டு ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகராட்சியுடன் ஈக்காடு ஒன்றியத்தை பொதுமக்களுக்கு தெரியாமல் இணைத்துள்ளனர். இதனால் நகராட்சியில் ஈக்காடு ஊராட்சியை இணைக்கக்கூடாது என திருவள்ளூரிலிருந்து ரெட்ஹில் செல்லக்கூடிய முக்கிய சாலையில் பொதுமக்கள் 1 மணி நேரத்துக்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் 100 நாள் வேலை கிடைக்காது என்றும் கூறி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெண்களிடம் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் மற்றும் காவல் ஆய்வாளர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர்.
எங்களுக்கு நகராட்சி வேணவே வேணாம். நாங்கள் இதே போல் 100 நாள் வேலையை நம்பி நாங்கள் பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறோம். இதை நம்பி பசி 10 ரூபா ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா கூட இதை நம்பி 10 ரூபா நாங்கள் கடன் வாங்கின்னு போகிறோம். எங்கள் உடம்ப நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் வயிற்று பசிக்கு நாங்கள் போய்க்கிறோம். எங்களுக்கு நகராட்சி வேணாம். எங்களுக்கு இதே மாதிரி எப்பவும் போல இருந்தால் இதை நம்பி நாங்கள் பிழைச்சிப்போம். வேற ஒன்றும் கேட்கல. பஞ்சாயத்தே இருந்துட்டா போதும். நகராட்சி எங்களுக்கு வேணாம். இதை நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சின்னாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சேலத்திலிருந்து அரூர் நோக்கி வந்த தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் மீது இடித்ததில் இருசக்கர வாகனத்தோடு பேருந்து அடியில் சிக்கிக் கொண்டனர். தீப்பிடித்து கரும்புகை எழுந்த நிலையில் தனியார் பேருந்தை தூக்கி அடியில் பாதி எரிந்த நிலையில் உயிரிழந்த துரைசாமி என்பவரின் உடலை காவல்துறையினர் மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.